வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞரணி தலைவராக மகன்வழி பேரன் முகுந்தனை நியமிப்பதாக அறிவித்த நிறுவனர் ராமதாஸ். கட்சியின் தலைவர் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. உதவியாக எனக்கா? ஆமா, அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? அவனுக்கு வேற என்ன பண்ணுங்க, நல்ல அனுபவம் சொல்லியே பண்ணுங்க. நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். பண்ணுங்க. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. நான் எடுத்த முடிவுதான் கட்சியின் முடிவு. விருப்பமில்லாதவர்கள் கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என கூறிய ராமதாஸ், சென்னை பனையூரில் உள்ள புதிய கட்சி அலுவலகத்தில் தன்னை சந்திக்கலாம் என அன்புமணி பேச்சு. கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாட்சி. சொல்றது யாரும் இருக்க முடியாது. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். பொதுக்குழுவில் அன்புமணி ஆவேசம். இளைஞரணி செயலாளராக ராமதாஸின் பேரன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்துல என்ன பேரு? குடும்பத்துல முகந்தன் மீண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு நியமனம். 3 பெண் IPS அதிகாரிகள் விசாரிப்பார்கள் என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். FIR-இல் தனிப்பட்ட விவரங்கள் வெளியானதால் உயர்நீதிமன்றம் ஆணை. கோலாரத்தில் வெளியான பாலியல் வன்கொடுமை FIR-ஐ 14 பேர் பதிவிறக்கம் செய்ததாக தமிழ்நாடு அரசு தகவல். 14 பேரும் விசாரணை வளையத்தில் வந்திருப்பதாகவும் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி ஆய்வு. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து நடவடிக்கை. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உண்மை கண்டறியும் குழு அமைத்த தேசிய மகளிர் ஆணையம். விசாரணை நடத்துவதற்காக நாளை மறுதினம் சென்னைக்கு வரும் 2 நபர் குழு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு சீக்கிய மதப்படி இறுதிச் சடங்கு. அரசு மரியாதையுடன் உடல் தகனம். மன்மோகன் சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் இறுதி அஞ்சலி. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் மரியாதை. விஜயகாந்த் நினைவு நாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் பேரணி. நினைவிடத்தில் கண்ணீர் மல்க பிரேமலதா மரியாதை. விஜயகாந்த் நினைவிடத்தில் அமைச்சர் சேகர் பாபு மரியாதை. ஜெயக்குமார், அண்ணாமலை, OPS உள்ளிட்டோரும் மரியாதை.
திருவண்ணாமலையில் பண்ணை வீட்டில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் விஷமருந்தி தற்கொலை. முக்தி அடைவதாக கூறி தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். திருநெல்வேலியில் அமரன் வெளியான திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் மேலும் 2 பேர் கைது. 5 இடங்களில் தீவிரவாத தடுப்பு பிரிவு காவலர்கள் சோதனை. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையுடன் திருவள்ளுவர் சிலை பகுதியை இணைக்கும் பாலம். கண்ணாடி பொருத்தும் பணிகள் தீவிரம். புதுச்சேரியில் ஜனவரி 1 முதல் உயர்கிறது பெட்ரோல் டீசல் விலை. வாட் வரி உயர்த்தப்படுவதால் லிட்டருக்கு 2 ரூபாய் வரை அதிகரிக்க வாய்ப்பு. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் முற்றும் மோதல். மாறி மாறி நீக்கிக் கொண்ட பொறுப்பு துணைவேந்தர் மற்றும் பதிவாளர். காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவால் விமானம் மற்றும் ரயில் சேவைகள் முடக்கம். சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் பல நகரங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தனது முதல் சதத்தை பதிவு செய்தார் நிதிஷ்குமார். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 116 ரன்கள் பின்தங்கியிருந்த நிலையில் மழையால் முடிவுக்கு வந்த 3ஆம் நாள் ஆட்டம். புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சியின் தலைவர் அன்புமணி இடையே வார்த்தை போர் வெடித்தது. மகள்வழி பேரணை இளைஞரணி செயலாளராக ராமதாஸ் நியமித்ததற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். பொதுக்குழு கூட்டத்தில் அவர்கள் பேசியது என்ன என்ற காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 50 தொகுதியில 1000 x 100 50 தொகுதியில வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். மேலவப்பா இருக்காதா? இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமா, அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவம் சொல்லியே பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன், கலந்து நல்ல ஆழ்வா வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி போ. அப்போ முகந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்துல என்ன பேரு? குடும்பத்துல நன்றி யார் சொல்றது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல, சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்கு. 3வது தெருவில் இருக்கு. போன் நம்பர் முகந்தன் பரசுராமன் 4446060628 குறிச்சிக்க. என்ன தொடர்புகள் எல்லாம் எப்பனா பார்க்கலாங்க.
அதுக்காக இன்னொரு ஆளுகளை திறந்துங்க நடத்துதானே சொல்றேன், நடத்துக. அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு, உங்க தானே உனக்கு உதவியா இருக்க போறாரு. அதனால இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும். முகுந்தன் தலைவர், நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். பாமகவின் புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெற்ற இந்த விவகாரம் தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த ஒரு கருத்து மோதல் என்பது ஏன் வந்தது? இது நீண்ட காலமா இருக்கு, இப்போது இது வெளிப்பட்டிருக்கு, இந்த மேடையில் இது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இப்படியான ஒரு சூழல்? வணக்கங்க, நியூஸ் 18 தொலைக்காட்சியினுடைய பார்த்துக்கொண்டு எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது 2027 நோக்கிய பயணம். 2024 விடை கொடுத்து 2025 நோக்கிய 26 நடக்கிற தேர்தலில் நாம் எப்படி முன்னெடுப்பது என்பதற்கான ஒரு 30 தீர்மானங்களோடு துவங்கிய இன்றைக்கு பொதுக்குழு. இதுல ஒரு சாதாரண ஒரு உரையாடல், ஐயா அவர்களுக்கும் சின்னையா அவர்களுக்கும் ஏற்படும் ஒரு உரையாடல். இது ஒன்றும் இது ஒரு கருத்து இல்லை, கருத்து மோதல் இல்லை. அதான் இது இன்றைக்கு 2.5 கோடி வன்னிய மக்களாகட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி சொந்தங்களாகட்டும், எல்லாருமே நாங்கள் எப்படி பார்க்கறோம்னா ஐயாவையும் எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு சேரதான் பார்க்குறோம். இதில் எந்த மனமாச்சரியமுமே கிடையாது. இது ஒரு கட்சினா கட்சியை கட்டுப்பாடு வேணுங்கிறதான் ஐயா சொல்லுவாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே எங்கள் ஐயாவுடைய குரல் தான் எங்கள் சின்னையாவுடைய குரல், எங்கள் சின்னையாவுடைய குரல் தான் எங்கள் ஐயாவுடைய குரல். ஆக இதில் எந்த விதமான கருத்து மோதலோ மனமாச்சரியங்களோ மாற்று கருத்து எதுவுமே இல்லைங்க. நீங்க 2 குரலும் ஒரே குரலுங்கிறீங்க, ஆனா 2ம் வெவ்வேறு குரலாக இப்போது ஒலித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. 6 மாதங்களாக நீங்க சொல்றீங்க, 6 மாதங்களாக இருந்த ஒரு இளைமறைவு கைமறைவா இருந்த ஒரு செய்தின்னு சொல்றீங்க. இது ஒரு சில ஊடகங்களாலே திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு வதந்தி.